வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்லம் டியான் யூடியூப் சேனல். நம்ம வீடியோ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ போடலாம், நீ யாரா கேட்ட அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏன் வீடியோ போடலாம் அப்படின்னா, நீங்கள் யாரும் வீடியோ பார்க்க மாட்டீங்க. அதனால பார்க்குற அளவுக்கு நம்ம கண்டென்ட்டுக்கு இல்லை, ரொம்ப கொடூரமாக இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அனுபவிக்கிற கொடுமையை வச்சு அவங்களும் அனுபவிக்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட மாசி பிச்சத்தோடது தண்ணி பாய்ச்சி போயிட்டுருக்கோம். ஸ்லம் டிப்போ மார்க்கெட் போய் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்மளோட மாசி பிடிச்சி வந்து நம்ம 180 முடி கொண்டு வேண்டும் ஸ்லம் டிப்போ மார்க்கெட்டுக்கு. ஃபுல்லாமே 10 ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் நம்மளோட பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 கிலோ தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே பூ வரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகலை. ஆனால் மற்றவங்க எல்லாருமே பூ வரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபா தான் போட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட செண்டுமல்லி பின்னாடி தெரியல, செண்டுப்பூ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் டயத்துலலாம் 10 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு. பொங்கலுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பூ வந்து காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால பூ வரத்து கம்மியாக இருந்ததுனால ஒரு 20 ரூபாய்க்கு போட்டாங்க. நேற்று வந்து 30 ரூபாய்க்கு போட்டோம், இன்னைக்கு வந்து 20 ரூபாய்க்கு தான் போச்சு. ஸோ நம்மளோட மாசி பச்சை தோட்டம் ஆல்ரெடி நம்ம ஒரு களை எடுத்து மறுபடியும் நிறைய களைகள்லாம் வந்துச்சு. இன்னொரு களை எடுக்கணுதுன்னு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். இந்த குண்டு பாஞ்சிருச்சு, இன்னொரு குண்டு நம்ம பாய்ச்சினேன். அது வந்து ஊசி போட்டு ரெடி பண்ணிட்டோம். இந்த குண்டு வர மாதிரி நம்ம போட்டு வச்சாச்சு. போய் போட்டு விட்டோம்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் பாஞ்சிடும். சண்டேனால இன்னைக்கு மேட்ச் வேறு இருக்குது. இது வேலையை முடிச்சுட்டு நம்ம ஒரு 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டு போய் மேட்ச்சுக்கு போவோம். மேட்ச் வந்து நம்மளுக்கு 2 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து சீக்கிரமாக கிளம்பிடுவோம். அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வச்சுற வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிக்கணும். அங்கே போய் மாட்டை ஓட்டிட்டு வந்துடலாம். கரெக்டாக 8:45 விட்டுரும். 1 வரல பாஞ்சிடும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கடைசி நேரம் பாஞ்சிட்ருக்கு. இதில் போட்டுவிட்டு நம்ம அப்படியே மோட்டர் நிப்பாட்ட போனோம்னா நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாமே பாஞ்சிடும். தண்ணி பாஞ்சிடுச்சு, நம்ம அப்படியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். இப்போ இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி அடித்தாங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. போனோடனே அப்படியே சாப்பாட்டை போட்டுருவோம். மோட்டர் நிப்பாட்டியாச்சு, வாங்க கிளம்பலாம். பொங்கல் வச்சிருக்கே, பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதை நாளைக்கு வைக்காமல் நீ இதை வச்சுட்டு அதையும் வச்சுருக்க. அதே நான் பொங்கல் கொஞ்சம் தண்ணி சோறு காய்ச்சி வச்சுருக்கேன். அது என்னது சாம்பார் கணக்கண்டாக போட்டு வச்சுருக்கேன். சூடாக என்ன வச்சு வத்திக்கிறோமா? ஆமாம், வணக்கம் மக்களே. நைட் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம மேட்ச் விளாட போனதாக நம்மளுக்கு பனிஷ்மெண்ட்டு. மேட்ச் முடியறதுக்கு 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம மாசி பச்சை அறுக்க வந்துடுவோம். 200 முடி அறுக்கணும் இன்றைக்கி. இப்போ தான் வந்து அறுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 முடி தான் அறுத்துருக்கேன். ஸோ ஒரு 9 மணி வரைக்கும் அறுத்தா தான் நம்ம ஒரு 150 முடி வச்சு அறுக்க முடியும். அதுக்கப்புறம் மிச்சம் வந்து காலையில் அறுக்கணும். ஸோ எவ்ரி வீக் மேட்ச் விளாட போனால் இந்த ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதனால் நான் ரொம்ப வாரம் மேட்ச் விளாடவே போகல. பட் இன்றைக்கி ஒரு வழியில் போய் ஆகணும் அப்படின்னு போயாச்சு. சரி வாங்க அறுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அறுத்து முடிச்சுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ
ஸோ மேட்ச்சில் என்ன கிழிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 2 ஓவர் தான் போட்டேன், ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படின்றதுனால. ஸோ 2 ஓவரில் 2 கம்மி தான், ஒரு 8 ரன் தான் கொடுத்துருவேன். பேட்டிங் வந்து இன்றைக்கி ஆடலை, ஃபைனல்லே ஆடிட்டு மேட்ச் வந்து 3 ரனில் தோற்றுட்டோம். எப்பயும் போல தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.